என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 48வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 48வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது, நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்னாடி சொல்லுங்க, அப்பொழுது, இன்னும் சத்தமாய், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இன்னும் ஒரு முறை கூட, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்கிற தலைப்பின் அடிப்படையில் இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராய் வருகிறது. 50வது வசனத்தின் முதல் வரியில் பார்க்கும் பொழுதும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்டது. நேற்றைய தினத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆகாபுக்கு முன்பாக நீ ஓட வேண்டும். உலகத்திற்கு முன்பாக, தேவ ஜனங்களுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக, பாடுகளுக்கு முன்பாக நீங்கள் ஓடத்தான் வேண்டும், நின்றுவிடக் கூடாது என்று சொல்லி, எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு 3 காரியங்களை கொண்டு பேசினார். முதல் காரியம், போஜனமா தேவ சமூகமா? உலகத்தை வெறுத்து தேவ சமூகத்தில் நிற்கிறவன் ஓடி ஜெயிப்பான் என்று பார்த்தோம். 2வதாக, கேட்கிறதா கேட்கவில்லையா? ஒருவனுக்கு சத்தம் கேட்கிறது, மற்றொருவனுக்கு கேட்கவில்லை. அவர் சத்தத்தை கேட்டு ஓட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். 3வதாக, ரதமா தேவ கரமா என்று சொல்லி, ஒருவன் ரதத்தில் புறப்படுகிறான், ஒருவன் தேவனுடைய கரத்தை மையமாக கொண்டு போகிறான் என்று 3 காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, வாதை நின்று போயிற்று. அப்பொழுது வாதை நின்று போயிற்று. நான் வாதை என்று சொல்லுவது ஏதோ சரீரத்தில் காணப்படுகிற வாதைகளை மாத்திரம், நோவ மாத்திரம், சிக்னஸ் பத்தி மாத்திரம் பேசல, அதுவும் தான். ஆனா அதை தாண்டி என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன பாடுகள், கடன் பிரச்சனைகள், தீராத பொல்லாத சூழல்கள் ஏதெல்லாம் உங்களுக்கு வாதையை போல காணப்படுகிறதோ அவையெல்லாம் நிறுத்தப்படுகிற ஒரு நாட்களை கர்த்தர் தருகிறார். வாதை நின்று போயிற்று. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. போராட்டம் என்கிற வாதை, சோர்வு என்கிற வாதை, பலவீனம் என்கிற வாதை, இல்லாமை என்கிற வாதை, கடன் பிரச்சனை என்கிற வாதை, பொருளாதார நெருக்கடி என்கிற வாதை, வாதை, என்னென்ன வாதைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை வாதையும் இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளாக நிறுத்தப்படத்தான் போகிறது. நல்ல ஒரு முறை கைத்தட்டி ஆமென் சொல்லி ஒரு 3 முறை சத்தமா சொல்லுங்க, வாதை நிறுத்தப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. இதை ஒளிபரப்பியில் கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகள், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சேர்த்துத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வாதை நிறுத்தப்பட்டது. போராட்டங்கள் நிறுத்தப்பட்டது, கண்ணீர்கள் நிறுத்தப்பட்டது, சோர்வுகள் நிறுத்தப்பட்டது, மிரட்டல்கள் நிறுத்தப்பட்டது, ஒடுக்கங்கள் நிறுத்தப்பட்டது, அவமானங்கள் நிறுத்தப்பட்டது, நிந்தைகள் நிறுத்தப்பட்டது, இல்லாமைகள் நிறுத்தப்பட்டது. நல்லா தான் கைத்தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தை வரும் பொழுது, வார்த்தை வரும் பொழுது, எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், என்னை சூழ்ந்து காணப்படுகிற அத்தனை போராட்டங்கள், அத்தனை பாடுகள், அத்தனை வியாதிகள், அத்தனை இன்னல்கள், அத்தனை துன்பங்கள் இனி எல்லாம் நிறுத்தப்படுகிற நாட்கள், அவைகள் நிறுத்தப்படுகிற நாட்கள், அவைகள் நிறுத்தப்படுகிற நாட்கள், எல்லாம் நிறுத்தப்படுகிறது. ராகதா மகதா ரகதா நமஷத ரகதா. ஹல்லேலூயா. இயேசையா உம்மை
சொல்லும் போதே ரெண்டு கையும் மேல போக வேண்டாமா? நிறுத்தியுள்ள சத்தம் உயர்த்தி ராகாதா நாகாதா ஏ புரோகந்தர நம சக்கராதன. அப்பொழுது வாதை என்கிற தலைப்பின் அடிப்படையிலே இன்றைக்கு வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. வார்த்தை வரும் பொழுதே வாதைகள் நிறுத்தப்படும், போராட்டங்கள் நிறுத்தப்படும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில போராட்டம் பாடுன்னு இருக்கிறீங்களோ, வார்த்தை வரும் பொழுதே அது நிறுத்தப்பட போகிறது. ஆமா ஆமா ஆமேன். ஏன் சொல்றோம்னா, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்படித்தான் நடக்க போகுதுன்னு ஏத்துக்கிறது தான். இந்த சம்பவத்தை கொஞ்சம் பின்னணியத்தை சொல்லிட்டு, வாதை நிறுத்தப்படுவதற்கு சபை செய்ய வேண்டிய, தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய, விசுவாசிகள் செய்ய வேண்டிய, ஊழியர்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். மைதானத்தில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ஸ்திரீகள், முதியவர்கள், ஒளிபெருக்கியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஹோலி லேண்ட் சேனல் மூலமாக தேசத்தின் பல பகுதியில் பார்க்கிறவர்கள் யாவரும் கவனமாய் கவனியுங்கள். வாதை நிறுத்தப்படுவதற்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். போராட்டங்கள் நிறுத்தப்படுவதற்கு, பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு, சூழ்நிலைகள் மாறுவதற்கு கர்த்தருடைய சத்தம் இந்த மைதானத்தில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம், ஏறக்குறைய 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இஸ்ரவேல் என்றால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனம். They are under the slave in Egypt more than 430 years. 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள் எகிப்திலே. செங்கல் அறுத்தார்கள், வைக்கோல் அறுத்தார்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். 24 மணி நேரத்திலே அந்த பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை 22 மணி நேரமும் வேலை வாங்குவான். 2 மணி நேரம் தான் அவர்களுக்கு ஓய்வு. அதில் தான் தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ள வேண்டும், அதில் தான் தூங்கிக் கொள்ள வேண்டும், அதில் தான் சாப்பிட வேண்டும். எல்லா வேலையும் 2 மணி நேரம் தான். 22 மணி நேரம் அடிமைகளை போல நடத்தினார்கள். மிலாட்டை கொண்டு, சாட்டைகளை கொண்டு அடிப்பார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சிலரை கொன்று ஆங்காங்கு புதைத்து போட்டார்கள். 430 வருஷமும் இஸ்ரவேல் என்கிற பெரும் கூட்டம் யெகோவா தேவனை நோக்கி கதறியது, அபயமிட்டது. தெய்வமே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா, எங்களுக்கு ஒரு விடுதலையை தர மாட்டீரா என்று சொல்லி 40 லட்ச ஜனமும் போராடி கொண்டிருந்தது. 430வது வருஷத்திலே தேவன் ஒரு புரட்சியாளனை ஏற்படுத்தினார். அவனுடைய பெயர்தான் மோசே. அவனை கொண்டு பார்வோனுக்கு முன்பாக 9 விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து 40 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு, செங்கடலை பிளந்து, யோர்தானை பின்னிட்டு போகச் செய்து, எரிகோவின் அலங்கங்களை எல்லாம் இடியச் செய்து, தி பிராமிஸ் லேண்ட் என்று சொல்லப்படுகிறதான கானானை நோக்கி பயணித்து போனார்கள். எதிர்த்து வந்த ராஜாக்கள் அழிக்கப்பட்டார்கள், எதிர்த்து வந்த ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டது. கேட்டபொழுது அவர்களுக்கு கறி கிடைத்தது, கேட்டபொழுது அவர்களுக்கு காடை கிடைத்தது, கேட்டபொழுது வானத்தில் இருந்து மன்னா கிடைத்தது, கேட்டபொழுது தண்ணீர் கிடைத்தது. அவர்கள் போற்றிருந்த உடைகள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் போற்றிருந்த பாதரட்சைகள் பழமையாய் போகவில்லை. பகலிலே அவர்களை குளிர்விப்பதற்கு
தலைக்கு மேலாக ஒரு மேக ஸ்தம்பம் புறப்பட்டு போனது. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனது. இப்படி தேவன் அவர்களை மகிமையாக 4 நாட்களில் கடந்து போக வேண்டியதான கானானை கீழ்ப்படியாமையினாலே சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 40 வருட காலமாக வனாந்தரத்தை சுற்றி போக பண்ணி அந்த ப்ராமிஸ் லேண்ட் என்று அழைக்கப்படுகிற கானானுக்குள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டதான ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். சபையே கேள், காது கொடுத்து கேள். ஒன்றை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். வழிநடத்தி வந்த தகப்பன்மார் 2 பேர். ஒருவன் மோசே, அவரோடு கூட ஆசாரியத்துவ பட்டத்தில் இருந்த ஆசாரியனாக இருந்த ஆரோன். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது, கவனியுங்கள் 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 கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது 4 பேர் எழும்பினார்கள். 4 பேர் எழும்பினார்கள். அதில் ஒருவனுடைய பெயர் கோராகு, இன்னொருவனுடைய பெயர் தாத்தான், இன்னொருவனுடைய பெயர் அபிராம், இன்னொருவனுடைய பெயர் ஓனான். கோராகு, தாத்தான், அபிராம், ஓனான் என்கிற 4 பேர் இஸ்ரவேலிலே எழும்பினார்கள். கவனமாய் கவனியுங்கள். இந்த 4 பேர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால், இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட விசேஷமான 250 பேரை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டார்கள். They are well organized proto group. 250 அந்த மக்களை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஒரு அபிஷேகிக்கப்பட்ட தேவ மனுஷன். இந்த ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். இவர்களை தேவனுடைய பெரிய திட்டத்தின்படி விடுதலையாக்கி கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன் தான் மோசே. ஆனால் மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இந்த 4 பேருடைய தலைமையிலே கோராகு, தாத்தான், அபிராம், ஓனான், இந்த 4 பேரும் 250 பேரை தன்னோடு கூட சேர்த்துக் கொண்டு மோசேக்கு விரோதமாய் போய் நிற்கிறார்கள். மோசேயை பார்த்து பேசுகிறார்கள். நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க, நீங்க மிஞ்சி போறீங்க, நீங்க உங்களை பரிசுத்தவான்கள் என்று காட்டிக்கொள்றீங்க, ஜனங்களும் பரிசுத்தவான்கள் தான் என்று தேவ ஊழியனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். மோசேயும் ஆரோனும் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. மாறாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புறாங்களா? உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? உங்களுக்கு விரோதமா குதிங்கால தூக்குறாங்களா? உங்களுக்கு விரோதமா உதட்ட பிதுக்குறாங்களா? உங்களுக்கு விரோதமா கேஸ் கொடுக்கறாங்களா? உங்களுக்கு விரோதமா கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? நீங்களும் சரிக்கு சமமா போகாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடங்கள். அப்படி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த பொழுது மோசேயோடு கூட ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு புதுவிதமான தண்டனை அவர்களுக்கு தரப்போகிறேன். It is a new type of punishment. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தண்டனை கிடைச்சதே கிடையாது. ஆபிரகாமுடைய காலத்திலே, லோத்துவினுடைய காலத்திலே நான் ஒரு தண்டனையை கொடுத்தேன். சோதாம் குமராவை அக்னியினாலே சுட்டரித்தேன். நோவாவுடைய காலத்துக்கு வரும் பொழுது வேற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தேன். ஜலத்தினால் முழு பூமியையும் அழித்தேன். அன்றைக்கு நெருப்புல கண்டம், ஜலத்துல கண்டம். இந்த 2 கண்டத்தை தாண்டி இப்ப 3வது ஒரு கண்டம் கொடுக்க போறேன். அந்த கண்டம் என்ன தெரியுமா? பூமி கண்டம். ஆபிரகாமின் காலத்திலே, லோத்துவின் காலத்திலே நெருப்புல கண்டம், நோவாவின் காலத்திலே தண்ணீரில கண்டம். இப்ப நான் கொடுக்க போற கண்டம் பூமி கண்டம். ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த 250 பேர் அப்படி விட்டுருங்க, மீதி பேர் எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க, எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் செய்த ஒரு காரியம், the first time the earthquake is appeared. அன்றைக்கு தான் முதல் முறையாக பூமி அதிர்ச்சி என்பது உலகத்திலே வந்தது. அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த 250 பேரையும்
தனியா நிறுத்திட்டு மற்றவர்கள் எல்லாம் விலகி போன பொழுது பூமி பிளந்து 250 பேரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய வீடுகள் அவருடைய தட்டுமுட்டுகள் அவர்கள் பயன்படுத்தினவைகள் அத்தனையும் உயிரோடு கூட விழுங்கி போட்டது. Such a terrible punishment. ஐயா, ஒருவன் மரித்தால் அவன் சரீரத்தை ஒன்று சுடுகாட்டில் வைப்பார்கள், இல்லை என்றால் இடுகாட்டில் வைப்பார்கள். சுடுகாட்டில் வைத்தால் எரிப்பார்கள், இடுகாட்டில் வைத்தால் அடக்கம் செய்வார்கள். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஆனால் முதல் முறையாக 250 பேரும் சரீரத்தோடு கூட நரகத்துக்குள் இறங்கினார்கள். சரீரம் பூமியில் புதைக்கப்படவில்லை, சரீரத்தோடு கூட நரகத்துக்குள் இறங்கினார்கள். கவனியுங்கள், terrible punishment. முழு இஸ்ரவேலும் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் பேசினதினால், ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் எழுப்பினதினால் இத்தனை பெரிய தண்டனையா என்று இஸ்ரவேல் நடுங்கினது. டியர் பிலீவர்ஸ், கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் வருகிறது. எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசாதே, எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள், எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக பதிவுகளை வெளியிடாதீர்கள். கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்காக எழும்பி நிற்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலிலே ஒரு பயம் உண்டானது. நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் இன்னைக்கு நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு நடக்குது. அடுத்த நாள் காலையில இன்னொரு சம்பவம் நடக்குது. முழு இஸ்ரவேலும் பயந்துகிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு குரூப் வருது. அந்த குரூப் வந்து திரும்ப மோசேக்கு விரோதமா நிக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புங்க, பொசுக்குன்னு கோவப்பட்டு விட்டிய. 250 பேரு மொண்டாட்டி பிள்ளைகளோட அத்தனை பேர் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இப்படியா கோவப்படுறது ஒரு தேவ மனுஷன்? இப்படியா கோவப்படுறது அப்படின்னு மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. நிறைய பேர் பயந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் பேர் திரும்ப அடுத்த நாள் எதிர்க்கிறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது, நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாதுன்னு. திரும்பியும் மோசேயும் ஆரோனும் அவங்களுக்கு விளக்கம் சொல்லல. எப்பா அவங்க பேசினாங்க, அவங்கள ஆண்டவர் தண்டிச்சாரு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எந்த விளக்கமும் கொடுக்கல. மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். ஐயா அம்மா நல்லா கவனிங்க, எத்தனை முறை எத்தனை குரூப் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் சமூகத்தில் விழுந்துகிட, அவர் சமூகத்தில் விழுந்துகிட, அவர் சமூகத்தில் உபவாசம் பண்ணு, அவர் சமூகத்தில் கண்ணீர் விடு. அவர் சமூகம் 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 சமூகம். அதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுப்பா. விழுந்து கிடந்தார்கள். இப்ப ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே மோசே, நேத்தைக்கு ஒரு குரூப்ப பூமியை பிளந்து 250 பேரையும் எல்லாரையும் முழுங்கி போட்டது. சகோதரி கவனி, முழுங்கி போட்டது. இன்னைக்கு இப்படி எதிர்த்து வந்திருக்க கூட்டத்துக்கு ரெண்டாவது வேற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தர போறேன். இது அதை விட பயங்கரமான பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துல முதல்ல அன்னைக்கே கொரோனா வந்துச்சு, கோவிட் வந்துச்சு. ஒரு வாதையை நான் எழும்ப பண்ணுவேன். அந்த வாதை என்ன தெரியுமா செய்யும்? அப்படி நின்றுகிட்டே இருக்கும் போதே சுருண்டு டப்புன்னு விழுந்து செத்துருவாங்க. நின்றுகிட்டே இருப்பாங்க, அப்படி விழுந்து செத்துருவாங்க. கோவிட் வந்த நாட்களிலே சில காணொளிகளை இப்படி நீங்க பார்த்திருப்பீங்க. நின்று கொண்டே இருப்பார்கள், அப்படி சுருண்டு விழுந்து இறந்துருவாங்க. அதுபோல ஒரு வாதை இஸ்ரவேலில் புறப்பட்டது. தேவ மனிதனுக்கு விரோதமாய் இரண்டாவது குரூப். முதல் குரூப்பை பூமி பளந்து கொன்னுச்சு. அடுத்த நாள் எழும்பினவங்களை ஒரு வாதை புறப்படுகிறது. இஸ்ரவேல்ல ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாலிபர்கள் அந்த வாதை பிடிக்கிறது, பெண்களை அந்த வாதை பிடிக்கிறது, புருஷர்களை அந்த வாதை பிடிக்கிறது, இளைஞர்களை அந்த வாதை பிடிக்கிறது. ஒவ்வொரு ஆளா குரூப் குரூப்பா கொத்து கொத்தா வாதையில செத்துக்கிட்டு இருக்குது. மோசேக்கு மனசு கேட்கல. தேவனை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே
இந்த ஜனம் எனக்கு விரோதமா பேசுதுன்னு நான் தான் சொன்னேன். உண்மைதான். நீங்க உடனே தண்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜனம் செத்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஜனம் சாக கூடாது, ஜனம் மரிக்க கூடாது. இதே தகப்பன் தான் தேவ சமூகத்துல இந்த ஜனத்துக்காக விழுந்து கிடந்தான். ஆனால் இப்படி இந்த ஜனம் மரிக்குதுன போது மனசு கேட்கற. அதான் நல்ல தகப்பனுடைய உள்ளம். அல்லேலூயா. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும், என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுமா, உமக்கே ஆராதனை. உயிருள்ள உமக்கே சகதரபக ரிபக சதரபக. That's a father's heart. That's a father's heart. அதுதான் தகப்பனுடைய உள்ளம். What a God we have. உன்னை அடிக்கிறவர் அவர்தான், உன்னை அணைக்கிறவர் அவர்தான். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இரக்கங்களினால் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற தகப்பன் அவர். நான் சொல்றேன் பிரதர், இனி கர்த்தர் அடிப்பதற்காக தன் கரங்களை நீட்டப் போகிறதில்லை. உன்னை அணைப்பதற்காக, காயம் கட்டுவதற்காக. உடைக்கப்பட்டவர்கள், நொந்து போனவர்கள், வெறுமையானவர்கள், காயப்பட்டவர்கள் இனி காயப்படுவது இல்லை. உன் அடிவயிற்றின் உன்னுடைய அடிக்காயங்களை ஆற்றுகிற நல்ல தகப்பன் அவர் வந்திருக்கிறார். இந்த மைதானத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். His presence is so strong here. இனி நீ காயப்படுவதில்லை, இனி நீ காயப்படுவது இல்லை, இனி நீ அடிக்கப்படுவது இல்லை, இனி நீ நொந்து போகிறது இல்லை, இனி நசல் கொள்வதில்லை, இனி பீருண்டு போவதில்லை. இனி காயம் கட்டப்படுகிற நாட்கள் வருகிறது. ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? கதறார், ஆண்டவரே ஜனம் சாகுதுப்பா, என்னால ஜனம் சாகிறத பார்க்க முடியல. இந்த ஜனத்துக்காக நான் என் வனாந்திரத்தில் இருந்த என்னை அழைச்சிங்க ஆண்டவரே. இந்த ஜனத்துக்காக நான் போமாட்டேன்னு சொன்னேன். என்னை புஷ் பண்ணி என்னை முச்சடியின் நடுவில் எனக்கு தரிசனமாகி நான் சொன்னேன், நான் மந்தனாவு, நான் திக்குவா, என்னால முடியாதுன்னு சொன்னேன். ஆனாலும் என்னை புஷ் பண்ணீங்க. நீதான் போகணும் என்னை அனுப்புனீங்க. இப்ப நான் போறேன். ஆனா இந்த ஜனம் சாகிறதை என்னால பார்க்க முடியல. தேசத்தின் ஜனங்களை சாவதை நம்மால் பார்க்க முடியவில்லை. பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் அந்தகாரத்தின் பிடியிலும் மதுபானத்திலும் சிக்கி ஒரு ஜனம் சாகிறதை பார்க்க கூடாத ஒரு ஊழியர்களாய் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். லிசன் பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, ஓகே அழுகையை நான் பார்க்கிறேன், இப்ப நான் வாதை நிறுத்துறேன். ஆனா நீ இல்ல, உன் கூட ஒருத்தர் இருக்கான் பாரு, ஆரோன். அவன் 3 காரியத்தை செஞ்சா நான் வாதை நிறுத்துறேன்றாரு. நீ செய்யக்கூடாது. You are just a leader. Aaron is a preacher. அவன் தான் preacher, அவன் தான் பிரதான ஆசாரியர், அவன் தான் காரியத்தை செய்யணும். ஐயா நல்ல கவனிங்க, தேசமானது தலைவர்களை நம்பி அல்ல, ஊழியர்களையும் சபையையும் தேவ ஜனத்தையும் நம்பியே தேசம் இருக்கிறது என்பதை மோசே நீ செய்ய வேண்டாம். தலைவர்கள் அல்ல, தேசத்தின் தலைவர்கள் அல்ல, முழங்காலில் நிற்கிற, ஜெபிக்கிற, கதறுகிற பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், தேவ ஜனங்கள், சுவிசேஷகர்கள், மன்றாடுகிறவர்கள், கண்ணீர் விடுகிறவர்களை நம்பி தேவன் 3 காரியத்தை செய்ய சொல்றார். 3 காரியங்களை செய்ய சொல்றார்.
அதை நீ செய்யக்கூடாது, ஆரோன் செய்யணும். 3 காரியத்தை. என்னென்ன காரியம்? என்னென்ன காரியம்? நான் சொல்ற 3 காரியத்தையும் நீங்கள் என்னோடு கூட சொல்லுங்கள். நம்பர் 1, சத்தமா நான் சொல்லும் பொழுது என்னோடு கூட சொல்லுங்க. எடுத்துக்கொள். சொல்லுங்க. முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாரும் சொல்லலாமே. எடுத்துக்கொள், ஓடு, நில். டேக், ரன் அண்ட் ஸ்டாப். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். எடுத்துக்கொள், ஓடு, நில்லு, அப்பொழுது வாதை நிறுத்தப்படும். எதை பாச எடுக்கணும்? எங்க பாச ஓடணும்? எங்க பாச நிக்கணும்? 1 by 1 நான் சொல்றேன். எத்தனை பேர் வசனத்துக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை வைத்திருக்கிறீங்க? எல்லாம் இன்னும் ஒரு முறை கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல கைகளை வைத்து சொல்லுவோமே. தேவ பிரசன்னத்தோடு வார்த்தைகள் வெளிப்படும். இப்பொழுது நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் சரிதானா என்பதை வேதத்தை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அந்த 3 காரியங்கள் என்ன என்பதை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம், அதே சாப்டர்ல இருந்து தான் நான் பேசுறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை. யாராவது ஒருத்தர் மைக் வச்சிருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தவங்க மைக்ல படிக்க முடியுமா? யாருக்காவது மைக் கொடுக்க முடியுமா? யாராவது ஒரு சகோதரி? பிரைஸ் காட். Thank you Jesus. யாராவது ஒருத்தர் கொடுங்கயா. யாராவது ஒருத்தவங்க முன்னாடி வந்து இப்படி உட்காந்து படிக்கலாமே. ஆமா, ஆன்லைன்ல போயிட்டு இருக்குதே. மைக்ல படிச்சா ரொம்ப பிரயோஜனமா இருக்குமே. படிங்க, வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். நீயா நானானு சண்டை ஓடாம வாங்கி படிங்க பாப்போம். என்னாகமம் 16வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கேராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய. அந்த வார்த்தைகளை கவனிங்க. நான் சொன்ன வார்த்தைகள் கேராகு அல்ல, நல்லா படிங்க. கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இந்த 4 பேர் லீடர் எழும்பி இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இஸ்ரவேலில் சபைக்கு தலைவர்கள், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய. They are not an ordinary person, they are very famous one. They are very famous, பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும்
ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். நம்ம ஊர் பாஷையில சொல்ல போறதா ரொம்ப ஓவரா பண்றீங்க. அப்புறம் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நாங்களும் பரிசுத்தமானவர்கள் தான். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, கர்த்தர் எங்க கிட்டே தான் இருக்கிறாரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். நீங்க மட்டும் ரொம்ப பெரியவங்க மாதிரி காட்டிக்கிறீங்க என்றார்கள். மோசே அதை கேட்டபொழுது முகங்குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தானா? கவுண்டர் அட்டாக் கொடுக்கல, பதில் சொல்லல, முகங்குப்புற விழுந்தான். இதுதான் இவர்கள் எழும்பி செய்ததான தவறு. சரி, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? அதையும் படிச்சிருங்க. 30வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். 30லிருந்து படிங்க பாப்போம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால், அதான் சொன்னேன், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால், நியூ டைப் ஆஃப் பனிஷ்மென்ட். ஏற்கனவே ஆபிரகாமுடைய காலத்துல ஒரு தண்டனை, நோவாவின் காலத்துல ஒரு தண்டனை. ஆனா இப்ப கொடுக்கிற தண்டனை எப்படிப்பட்ட தண்டனையா? ஒரு புதிய தண்டனை, ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்தார். பூமி தன் வாயை பிளந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்தவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று, நீங்க ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். சபையார் போதும், தேவனுக்கு விரோதமாய் எழும்பினீர்கள். நீங்க தேவனுடைய மனிதர்களா இருந்து பொசுக்குன்னு கோவப்பட்டு 250 பேரையும் கொண்டு விட்டீங்க. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அப்ப படிங்க அடுத்த வார்த்தையை படிக்கலாம். 42. சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி, திரும்பியும் கூட்டம் கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. சரி, 45 படிக்கலாம். இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். போது நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நேத்து நான் ஒரு காரியம் செஞ்சு 250 பேரையும் அவங்களோட இருக்கிறவங்களே பூமி விழுங்கி என்ன செஞ்சிருச்சு? சாகடிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு வாத பரப்பட்டுருச்சு. இந்த 2வது குரூப்புக்கு நேரம் என்ன வந்துருச்சு? வாதம் வந்துருச்சு. இப்ப வாதம் நிறுத்தப்படணும். மோசே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யக்கூடாது, ஆரோனை கூப்பிடு, ஆரோன் செய்யட்டும். ஏன்னா அவன் தான் ஆசாரியனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவன். அம்மா அங்க பார்க்காதீங்க, இங்க கவனிங்க. ஆரோன் செய்யட்டும் சொல்லிட்டு மோசே கேட்கிறார், என்ன ஆண்டவரே? நீ தூப கலசத்தை எடுத்து, அதான் சொன்னேன் முத பாயிண்ட், எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு அதின்மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திற்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிருச்சு. ஆரோனை கூப்பிடு, அர்ஜென்ட்டா ஆரோனை கூப்பிடு, நேரா போய் தூப கலசத்தை எடு, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதை போடு, அதை எடுத்துக்கிட்டு நேரா ஜனத்தினிடத்தில் போய் ஜனத்தை பரிசுத்தப்படுத்து, அப்பொழுது வாதை நிறுத்தப்படும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம் என்னவென்றால், தூப பீடத்தை தன் கரங்களிலே பிடித்து எந்த ஜனம் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறதோ, தன்னை பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளுகிறதோ, அந்த ஜனத்திற்கு தேவன் வாதையை நிறுத்துகிறவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கவனமாய் கேளுங்கள். உங்கள் வாதை நிறுத்தப்படுவதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நல்லா ஆராதிக்கலாம், நீங்க நல்லா துதிக்கலாம், நீங்க நல்ல வசனம் கேட்கலாம், நீங்க நல்ல தசமபாகம் காணிக்க கொடுக்கலாம், நீங்க நல்ல ஆண்டவருக்காக உழைக்கலாம்.
ஆனாலும் வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஜனம் தன் பாவத்திலிருந்து, அந்தரங்க பாவத்திலிருந்து, விட முடியாத பாவத்திலிருந்து, ரகசிய பாவத்திலிருந்து எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி தன்னை விடுவித்துக் கொள்வார்களோ அவர்களிடத்திலிருந்து வாதை புறப்பட்டு போகும். பாவத்தை வச்சுக்கிட்டு, அசுத்தத்தை வச்சுக்கிட்டு, அருவருப்பை வச்சுக்கிட்டு, கெட்ட காரியத்தை வச்சுக்கிட்டு ஆராதிப்பதற்கு கரங்களை உயர்த்துவதும், பாடுவதற்கு கரங்களை தட்டுவதும், ஆண்டவருக்கென்று கொடுப்பதும் இல்லை. தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, தன் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுகிறதோ, அவர்களை கர்த்தர் வாதையை அவர்களை விட்டு நீக்குகிறவராயிருக்கிறார். இந்த வாதை எப்படி வந்தது ஐயா? வாதை பலவிதத்தில் வரும்யா. வாதை பலவிதத்தில் வரும். ஒழுங்கா குளிக்காம இருந்தா, சுத்தம் இல்லாம இருந்தாலும் வாதை வரும். பாண்டையா இருந்தாலும் வாதை வரும். தேவையில்லாததெல்லாம் வயிற்றுக்குள்ள இறக்குனாலும், ஆமா, அன்டைம் ஃபுட், அன்னெசரி ஃபுட், இதெல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இறக்குனாலும் வாதை வரும். ஆனா இப்ப இஸ்ரவேல் ஜனத்திற்கு வந்திருக்கிற வாதை சுத்த குறைவினால வரல, சாப்பாட்டு குறைவினால வரல, தண்ணியினால வரல, காத்துனால வரல. இவர்கள் தன்னுடைய பாவத்தினாலே வியாதியை வரவழைத்துக் கொண்டார்கள். The disease come from sin. பாவத்தினால வந்த ஒரு வியாதி. கவனமாய் கவனியுங்கள் தேவ பிள்ளையே, கவனமாய் கவனியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன் வீட்டின் வாசற்படியில் படுத்து கிடக்கும். பாவம் இல்லை என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள். ஐயா, அம்மா, ஒளிபெருக்கியில கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், ஐயா, பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், பாவம் செய்யாதீங்க. ஒளிபெருக்கியில கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்றேன், பாவம் செய்யாதீங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்றேன், பாவம் செய்யாதீங்க. பலிபீடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து சொல்லுகிறேன், பாவம் செய்யாதீங்க. மியூசிக் வாசிக்கிற மியூசிஷியன்ஸை பார்த்து சொல்றேன், பாவம் செய்யாதீங்க பிரதர். தண்ணி அடிக்காதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, வேசித்தனம் பண்ணாதீங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, புருஷனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, கள்ளக்காதல் வேண்டாம், கஞ்சா போடாதீங்க, சிகரெட் குடிக்காதீங்க, சுருட்டு குடிக்காதீங்க, பீடி குடிக்காதீங்க, கூலி போடாதீங்க, புகையில போடாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. அந்த பாவம் உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததியையும் சும்மா விடாது. பிளீஸ், பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. I beg you, I beg you, don't do so. வாலிப தம்பி தங்கச்சி, செல்போன்ல போர்னோகிராஃபி பார்க்காத. பாவம் செய்யாத. அதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் சபை தன்னை சுத்திகரித்துக். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அறியப்படலனாலும் பரவாயில்ல, உன் பரிசுத்தத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
யாரையும் இச்சையா பார்க்காதீங்க. பிறனுக்குரிய எதை ஒன்றையும் இச்சிக்காதீங்க. பிறனுடைய மனைவி, பிறனுடைய புருஷன், பிறனுடைய பிள்ளை, பிறனுடைய வீடு, பிறனுடைய சபை, பிறனுடைய விசுவாசிகள், பிறர் போட்டிருக்கிற வாட்ச், பிறர் போட்டிருக்கிற Dress, பிறர் யூஸ் பண்ற ஹேண்ட்பேக், பிறர் யூஸ் பண்ற செல்போன், யூஸ் பண்ற செல்போன் பவுச், எதையும் இச்சிக்காதே. எதையும் இச்சிக்காதே. அடுத்தவன் போட்டிருக்கிற சட்டை, அது மான் கொம்பு போட்டிருக்கா, பூனை கொம்பு போட்டிருக்கா, எது போட்டிருந்தா உனக்கு என்ன? எதையும் இச்சிக்காத. எதையும் இச்சிக்காதீங்க. எதையும் இச்சிக்காதீங்க. பரிசுத்தம். ரெண்டு கைகளை உயர்த்தி, என் ஜீவ எல்லை எங்கும் பரிசு அர்ப்பணிப்போட அர்ப்பணிப்போட என் பரிசு ஆராதனை 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 நல்ல கை உயர்த்த ஆவியான தேவனுக்கு அன்பர் இயேசு ஆவியான சுத்தம் விரும்பும் சுத்தஜம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க நல்லா பாடுறீங்களே, அழகா பாடுறீங்க. அவன் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தவியா செய்ய மாட்டீரோ துணை வேண்டும் தகப்பனே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. எதிர்த்து வருகிற பாவ சக்திகள் ஜெயித்து மேற்கொள்வதற்கு சூப்பர் சூப்பர் பரிசுத்தமே எனக்கு பாவம் செய்வதற்கு என்னை சுற்றிலும் வாய்ப்புகள் இருக்கும் போது கூட, யோசேப்பே, உனக்கு பாவம் செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பொழுது கூட என்னை பார்க்கிற ஒரு தெய்வத்திற்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இங்க இருக்கிற இந்த கூட்டத்தில் இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் சபை தன்னை சுத்திகரித்துக் கொள்ளட்டும். You must be sanctified. பரிசுத்தமா இருங்க, பாவம் செய்யாதீங்க, தேசத்தின் வாதை நிறுத்தப்படும். அதைத்தான் செய்ய சொல்றாரு. ஆரோனே, அந்த பலிபீடத்திலிருந்து அக்கினியை எடு, ஜனத்தை பரிசுத்தப்படுத்து.
பரிசுத்தப்படுத்திட்டு அடுத்து ரெண்டாவது ஒரு ஸ்டெப் செய்ய சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன செய்ய சொல்றாரு? என்ன செய்ய சொல்றாரு? வாசிங்க பாப்போம். ரெண்டாவது என்ன செய்ய சொல்றாருன்னா, வாசிக்கலாம் 47வது வசனத்தை படிங்க பாப்போம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு, எதை எடுத்துக்கொண்டு? அந்த தூப பீடத்தை தன் கைகளிலே எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கினது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து. ஐயா, முதல்ல சொன்னேன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது எடுத்துக்கொண்டு அதை ஜனத்தின் நடுவே என்ன செய்தானா? சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓடினான். ஐயா, பரிசுத்தப்படுத்துறது மாத்திரம் அல்ல, தூப பீடத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு ஓடினானாம். ஓடினானாம். ஏன் நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு சரித்திர பின்னணியத்தை சொல்றேன். மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன வயசு அப்படின்னா, அதாவது மோசேயை விட ஆரோன் 3 வயசுக்கு மூத்தவர். மோசேயை விட ஆரோன் 3 வயசுக்கு. நீங்க யாத்திராகமம் 7:7 நினைக்கிறேன். யாத்திராகமம் 7:7 வாசிங்க பாப்போம். ஆமா, யாத்திராகமம் 7:7 வாசிங்க. அவர்கள் பார்வோனோட பேசும்பொழுது மோசேக்கு 80 வயதும், மோசேக்கு 80 வயது, ஆரோனுக்கு 83 வயதுமா இருந்தது. ஆரோனுக்கு எத்தனை வயசு? அப்ப யார் மூத்தது? மோசே மூத்தவரா, ஆரோன் மூத்தவரா? ஆரோன் மூத்தவர். ஏன் கணக்குப்படி இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு படுது. அப்ப இப்ப மோசேக்கு 90 வயசு, ஆரோனுக்கு எத்தனை வயசு? 93 வயசு. நல்லா கவனிக்கணும். அம்மா அம்மா ஐயா, நல்லா கவனிங்க. 93 வயசு கிழவன் அந்த தூப பீடத்தை கையில எடுக்கிறாரு. அந்த தூப பீடம் 22 கிலோ. நல்லா கவனிக்கணும். தங்கச்சி இங்க கவனி. 93 வயசு தாத்தா கையில எடுத்திருக்கிற தூப பீடம் 22 கிலோ. நல்லா கவனிங்க. இந்த ஆரோன் போட்டிருக்கிறது ஆசாரியத்துவ அங்கி. அதுவே ரொம்ப வெயிட். அதுல நிறைய கல்லுகள் வேற பதிச்சிருக்குது. அது ஒரு வெயிட். இதுக்கு மேல ஒரு ஆசாரியத்துவ தொப்பி. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, லேவியராகமம் யாத்திராகமம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது பெரிய ஒரு தலப்பாக ஒன்னு இருக்கு. இதுக்கு கீழே அங்கிக்கு கீழே மணிகள் தொங்குது. மணிகள் பெல்லு தொங்குது. ஒரு மணிக்கு இன்னொரு மணிக்கு நடுவுல மாதுளம்பழம் பிஞ்சுகள் தொங்குது. ஐயா, நல்ல கவனிங்க. 93 வயசு தாத்தா 22 கிலோ தூப பீடத்தை கையில பிடிச்சுக்கிட்டு, அங்கிய மாட்டிக்கிட்டு, கல்லுகளை பதிச்சுக்கிட்டு, தொப்பிய வச்சுக்கிட்டு, இந்த மணி தொங்குது, இந்த மாதுளம்பழம் தொங்குது, இத்தனை இருக்குது. இப்ப ஜனம் ஏறக்குறைய 40 லட்சத்துல அந்த வாதையில அதுல இதுலாம் செத்தது போக ஒரு 1 லட்சம் போயிருச்சுன்னு வைங்களேன். 39 லட்சம் ஜனம் இருக்கு. எத்தனை லட்சம்? 39 லட்சம். முழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை லட்சம் இருக்கும் பாஸ்டர்? முழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை லட்சம் இருக்கும்? ஏசப்பா முடிக்கிறீங்களே, தோத்திரம். ரைட். அங்க இருக்கிறது 39 லட்சம். 39 லட்சத்தை 1 by 1 நிக்க வச்சா எத்தனை கிலோமீட்டருக்கு நிப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 39 லட்சத்தை 1 by 1 நிக்க வச்சா எவ்வளவு கிலோமீட்டர் இருப்பாங்க? அத்தனை கிலோமீட்டர் தூரம். 99 வயசு தாத்தா 22 கேஜி, தலைக்கு மேல தொப்பி, அங்கி, கல்லு, மாதுளம்பழம், அங்க மணி, இத்தனையும் தூக்கிக்கிட்டு இதையும் பிடிச்சுக்கிட்டு ஜனத்தின் நடுவில் 39 லட்சத்துக்கு நடுவில் ஓடுறாரு. ஓடுனாதான் வாதை நிறுத்தப்படும். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஐயா, ரெண்டாவது சொல்றேன், ஜனத்தை பரிசுத்தப்படுத்துறது மாத்திரம் அல்ல, ஜனத்தின் நடுவில் ஓடி அழிவின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்கு காஸ்பல் சொல்லி, சுவிசேஷம் சொல்லி, இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு ஓடும் பொழுது கர்த்தர் வாதையை நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஓடுறதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஜனங்கள் ஓடணும், விசுவாசிகள் ஓடணும், வாலிபர்கள் ஓடணும்,
மூப்பர்கள் ஓடணும், ஊழியர்கள் ஓடணும். பலவீனம் தான், 93 வயசு தான், அங்கி தான், பாகை தான், மணி தான், பழங்கள் தான், 22 கிலோ தான். ஆனாலும் அதை பார்க்கலையே. நான் ஓடுனாதான் ஜனம் காப்பாற்றப்படும், நான் ஓடுனாதான் ஜனம் காப்பாற்றப்படும், நான் ஓடுனாதான் ஜனம் காப்பாற்றப்படும். இத்தனை பெரிய கன்வென்ஷன் மீட்டிங், இந்த தேவ மனுஷன், இந்த பரிசுத்தவான் இத்தனை பெரிய வயசுலையும் தன் பெயர் புகழுக்காக இல்லாம ஒரு கூட்டம் மேய்க்கா மண்டபத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஒரு கூட்டம் ஈத்த வேளையில மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஓடுறதுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார்னா, உங்களுக்கும் 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 ஓட 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 வாதையில் இருக்கிற ஜனங்கள் சுகமாக்கப்படுவார்கள். ஓடுனாதான் 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 சுவிசேஷம் அறிவிச்சாதான், சுவிசேஷம் அறிவிச்சாதான், ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னாதான், பாவத்தில் இருக்கிற, சாபத்தில் இருக்கிற, இருள்ல இருக்கிற, பிரச்சனையில் இருக்கிற, தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற, கொலை வெறியின் எண்ணத்தில் இருக்கிற, கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிற, வேசித்தனங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்கு ஓடி 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 வீடு வீடா, தெரு தெருவா, வீதி வீதியா, காலனி காலனியா, கிராமம் கிராமமா, தாலுகா தாலுகாவா, மாவட்ட மாவட்டமா ஓடி 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 ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கர்த்தர் வாலிப தங்கச்சி ஒன்னு அழைச்சிருக்கிறாரு, வாலிப தம்பி ஒன்னு அழைச்சிருக்கிறாரு, வாலிப சகோதரா உனக்கு அழைச்சிருக்கிறாரு. உனக்காகவே வாழ்ந்து 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 சாகிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. Please come out your comfort zone. ஒரு சுகபோக வாழ்க்கைக்காக, ஒரு லக்ஸரியஸ் லைஃபுக்காக கர்த்தர் அழைச்சாரு. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கங்களும் அப்படித்தான். ஆண்டவர் உங்களுக்கு தங்க பிஸ்கட்டுகளை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு தங்க நகைகளை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு வீடுகளை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு காணி நிலங்களை தருவார், கட்டாயம் தருவார். அவர் எல்லாம் எனக்கு தருவார், நான் என்ன அவருக்கு தரப்போறேன்? யூடியூப்ல ஒரு செய்தி பேசியிருக்கிறேன், உன் தேவையை விட தேவனின் தேவை பெரிதுன்னு சொல்லிட்டு. ஏதோ இந்த உலகத்துல பறந்துட்டேன், நல்ல கவனிங்க, உலகத்துல பறந்துட்டேன். ஸ்கூல் படிச்சேன், அப்புறம் காலேஜ் படிச்சேன், படிச்ச படிப்புக்கு ஏத்தபடி ஒரு வேலையை வாங்கினேன், அதுல ஒரு ப்ரமோஷனை வாங்கினேன், ஒரு கல்யாணத்தை பண்ணேன், 2 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன், ஒரு 5 சென்ட் இடம் 2400 சதுரடியில ட்ரிபிள் பெட்ரூம் வச்சு ஒரு வீட்டை கட்டினேன், கார் பார்க்கிங்கோட கட்டினேன். என் 2 பிள்ளைகளை ஸ்கூல் படிக்க வச்சேன், அந்த 2 பிள்ளைகளை காலேஜுக்கு படிக்க வச்சேன், அந்த 2 பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அந்த 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த 2 பிள்ளைகளுக்கு தலைப்பிரசவம் பார்த்தேன், பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன், யூடியூப் நோண்டிக்கிட்ட கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தேன். இது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க ரட்சிக்கப்படாமலே நல்லா வாழ முடியுங்கிறேன் நான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் வீடு கட்டாம இருக்காங்களா சார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்களா சார்? நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கே தள்ள மாட்டாம இருக்காம 4 வீடு கட்டிட்டு ஒரு வீட்டுல இருந்துட்டு மீதி 3 வீட்டை வாடகை கூட்டி ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். என்ன சார் வித்தியாசம்? அவனுக்கு எனக்கும் ஒரே வித்தியாசம், அவன் அவனுக்காகவே வாழ்ந்து மரிக்க அழைக்கப்பட்டவன், நான் அவருக்காக வாழ்ந்து மரிக்க அழைக்கப்பட்டவன். நம்புற கூட்டம், விசுவாசம் உள்ள கூட்டம் நல்ல பலமா கைத்தட்டி, விசுவாசிக்கிற கூட்டம் பலமா கைத்தட்டி, ஆண்டவருக்காக ஓடுற கூட்டம் பலமா கைத்தட்டி. உனக்கு 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 எனக்கு 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 என் குடும்பம் என் வாழ்க்கை என் புள்ள என் குடும்பம் என் வாழ்க்கை என் குடும்பம் என் குடும்பம் என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் வாழ்க்கை. இதுக்காக கர்த்தர் அழைக்கல. அவருக்காக 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 அவர் சுவிசேஷத்திற்காக, அவர் சுவிசேஷ பிரபல்யத்திற்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. To win the soul in any caste, any caste. Hallelujah. கைகளை உயர்த்தி சுவிசேஷ பாட்டா பாடாதீங்க, ஜபமா பாடுங்க, ஜபமா பாடுங்க, நல்ல கை உயர்த்தி சத்தமா பாடுங்க. சுவிசேஷ
சேர்ந்து சொல்லுவோமே, என் தேசத்தில் மேக்கா மண்டபம் முழுவதும் ஈத்த விலை முழுவதிலும் இயேசு நாமம் சொல்ல வேண்டுமே. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை. அர்ப்பணத்தோட வாலிப தங்கச்சி அர்ப்பணத்தோட பாடுவா. ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்துரு, ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்துரு, ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்துரு. உனக்காகவே வாழ்ந்துராத, உனக்காகவே வாழ்ந்துராத. There is only one life. In that life we have to do something for our Lord Jesus Christ. சென்னையில ஒரு பெரிய ஐடி கம்பெனி, நல்ல கவனிங்க, சென்னையில ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாஃப், அந்த பாஸ் சொல்றார் அவரை பார்த்து, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குப்பா, அந்த ப்ராஜெக்டை மதுரையில் போய் முடிச்சுட்டு வரணும். கம்பெனி எங்க இருக்கு? பேசுங்க, கம்பெனி எங்க இருக்கு? ப்ராஜெக்ட் எங்க போய் முடிக்கணும்? சென்னையில இருந்து மதுரைக்கு அரௌண்ட் 500 கிலோமீட்டர்ஸ். சென்னையில இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, அடுத்து எங்க ஊர் திண்டுக்கல், அடுத்து மதுரை, ஏறக்குறைய 500 கிலோமீட்டர். பாஸ் சொல்றார் அவரை பார்த்து, இங்க பாரு, நீ ஃப்ளைட்ல போக வேண்டாம், நீ பஸ்ல போக வேண்டாம், என் சொந்த காரை உனக்கு தாரேன், வச்சுக்கோ. டீசல் டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்ணி தாரேன், வச்சுக்கோ. ஒருவேளை ஃபியூல் தீந்துருச்சுன்னா கூட என் ஏடிஎம் கார்டை தர்றேன், நீ போட்டுக்கோ. ஃபாஸ்ட்ராக் ஃபுல்லா நான் வந்து சார்ஜ் பண்ணி தாரேன். அங்க போய் ஒரு வாரம் நீ தங்கி இருக்கிறதுக்கு அங்க ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல் நான் புக் பண்ணியிருக்கிறேன். அங்க 5 நாள் மீட்டிங் நீ அட்டெண்ட் பண்றதுக்கு உனக்கு நல்ல ஃபுல் ஷூட் ட்ரெஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உன்னை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு உனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். செலவுக்கு நல்ல காசு உன் கையில நான் தர்றேன். எல்லாத்தையும் வச்சுக்கோ, காரை வச்சுக்கோ, ஏடிஎம் கார்டை வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆனா அந்த ப்ராஜெக்டை கரெக்டா என்ன செஞ்சிடணும், ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு அனுப்புறாரு. நம்பாலு காரை எடுத்துக்கிட்டு டிரைவரையும் கூட்டிட்டு நேரா கிளம்பி வந்து திருச்சிக்கு வந்த உடனேயும் மணப்பாறையில நல்ல முறுக்க சாப்பிட்டு, திண்டுக்கலுக்கு வந்த உடனேயும் தலப்பாக்கட்டியில நல்ல பிரியாணியும் சாப்பிட்டு, மதுரைக்கு காரை விடுறதுக்கு பதிலா கொடைக்கானலுக்கு காரை விட்டாச்சு. கொடைக்கானல்ல போய் ஒரு 4 நாள் நல்ல சம்போகமா இருந்துட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஐயோ பாஸ் கேப்பாரு, சரி போவான் அப்படின்னு கொடைக்கானல்ல இருந்து கீழே திண்டுக்கலுக்கு வந்து திரும்பியும் தலப்பா கட்டி பிரியாணி சாப்பிட்டுட்டு, திரும்ப சனிக்கிழமை போய் பாஸ் முன்னாடி போய் நின்று அப்படி நின்றா பாஸ் அவரை பார்த்து என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தா எஜமானுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி அப்படின்னு பாரா. என்ன சொல்லுவாரு? சீட்டை டர்ன்னு கிழிப்பாரு. இது இப்படி இருக்கட்டும், இது இப்படி இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். இப்ப நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கும் எனக்கு ஒரு பாஸ் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு 60 வருஷம் ஆகும், சிலருக்கு 70 வருஷம் ஆகும், சிலருக்கு 80 வருஷம் ஆகும். பலத்தின் மிகுதினால 80 வருஷம் ஆகும். இந்தா அது வரைக்கும் உனக்கு ஒரு புருஷன் தாரேன் வச்சுக்கோ, அது வரைக்கும் உனக்கு ஒரு மனைவி தாரேன் வச்சுக்கோ, 2 பிள்ளைகள் தாரேன் வச்சுக்கோ, ஒரு சொந்த வீடு தாரேன் வச்சுக்கோ, ஒரு காடி தாரேன் வச்சுக்கோ, ஒரு சர்க்கார் ஜோலி தாரேன் வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட முடிக்கணும்னு சொன்னா நம்ம உட்கார்ந்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள இந்த டைல்ஸ் ஒட்டதா அந்த டைல்ஸ் ஒட்டதா ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரேனா.
எதற்கு அழைக்கப்பட்டாய்? எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டாய்? தேவ ஜனம் இன்றைக்கு நோக்கமற்று போனது. இந்த உலகத்தில் நான் வாழப்போகிற 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷத்துக்காக லகித்து போய் உலகத்தின் காரியத்திற்காக அல்ல, இனி வருகிற ஒரு ராஜ்யத்திற்கு அங்கே கட்டி எழுப்புவதற்காக, ஒரு கூட்டத்தை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்கு. மண்ணுக்காக மானே பேரும் பூரண நிறுத்தப்பட வேண்டும் என்றால், நம்பர் 1 ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. நம்பர் 2 ஜனங்களின் நடுவே ஓடு. இப்ப நல்லா கவனிங்க, 2 காரியம் முடிஞ்சிருச்சு. ஜனத்தை பரிசுத்த படுத்துறாரு, ஜனத்தின் நடுவுல ஓடுறாரு, கடைசியா 3வது ஒண்ணு செய்யறாரு. என்ன செய்யறாரு? அதையும் படிச்சிருங்க பாப்போம். வாசிங்க, 48வது வசனத்தை வாசிக்கலாம். செத்தவர்கள் 93 வயசு, கையில என்ன பிடிச்சிருக்கிறாரு? அது ஒரு 22 கிலோ போட்டிருக்கிற அங்கி, வெயிட்டான அங்கி, கல்லு பதிச்சிருக்கு, மேல பாக, அங்கிக்கு கீழே மணி, மாதுளம்பழம், 39 லட்சம் ஜனம் நின்றுகிட்டு இருக்கு. இப்படி ஓடும் போது நல்லா கவனிக்கணும், ஓடும் போது வாத இங்க இருந்து தொடங்கி அங்க போல, அங்க இருந்து தொடங்கி இங்க வருது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்படி 39 லட்சம் ஜனமும் நிக்கும் போது இங்க இருந்து வாத தொடங்கி அப்படியே மக்கள் செத்துக்கிட்டு போல ரிவர்ஸ்ல வருது. அங்க இருந்து ஜனங்கள் செத்துக்கிட்டே வர்றாங்க, செத்துக்கிட்டே வர்றாங்க, செத்துக்கிட்டே வர்றாங்க, செத்துக்கிட்டே வர்றாங்க. இப்ப இந்த மனுஷன் இத்தனையும் தூக்கிக்கிட்டு அங்க ரீச் பண்ணி இப்படி போறதுக்குள்ள கொஞ்சம் ஜனம் செத்துருச்சு. அட புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? பின்னாடி இருந்து வர்றாங்கல்ல, செத்துக்கிட்டு வர்றாங்கல்ல, பின்னாடி இருந்து வர்றாங்கல்ல, இவர் முன்னாடி இருந்து போறாரு, டிசெண்டிங் அசெண்டிங்ல அங்கிட்டு இருந்து ஜனம் செத்துக்கிட்டு வருது. இவர் என்னதான் எடுத்துக்கிட்டு ஓடினாலும் கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள அங்க இருந்து பாதி ஜனம் செத்துருச்சு. இப்ப செத்த உடனேயும் இவர் தூப பீடத்தை பிடிச்சுக்கிட்டு இங்கிட்டு செத்து போய் கிடக்குறாங்க. இங்க இருக்கிறவங்க உயிரோட, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அந்த வசனம் போட்டுருக்கா போடலையா? திரும்ப படிங்க, திரும்ப படிங்க, திரும்ப படிங்க. செத்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே. ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஐயா ஒரு குரூப் செத்துருச்சு, பல லட்சக்கணக்கான மக்கள் கோவிட்ல செத்துட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வயநாட்டுல செத்துட்டாங்க, பல பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க, நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி செத்துட்டாங்க. அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு, அட்லீஸ்ட் இனி இருக்கிறவங்களையாவது காப்பாற்றி பரலோகம் கொண்டு போறதுக்கு முழங்காலில தன் தூப பீடத்தை பிடித்துக் கொண்டு ஜபத்திலே, கண்விழிப்பிலே, உபவாசத்திலே வயிற காய போட்டு இடுப்பு எலும்பு நொறுங்கத்தக்கதாக பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே ஒரு கூட்டம் செத்துருச்சுப்பா, ஒரு கூட்டம் செத்துருச்சுப்பா, ஒரு கூட்டம் செத்துருச்சுப்பா, ஒரு கூட்டம் எங்க ஊர்ல செத்துட்டாங்கப்பா, இருக்கிறவங்களையாவது, சுனாமில ஒரு கூட்டம் போயிருச்சு, கொரோனால ஒரு குரூப் போயிருச்சு, கள்ளச்சாராயத்துல ஒரு குரூப் போயிருச்சு, வயநாட்டுல ஒரு குரூப் போயிருச்சு, இனி இருக்கிறவங்களையாவது காப்பாத்துங்க ஆண்டவரே. துறப்புல நின்று போய் அந்த கிஃப்ட வாங்க விரும்பல. சபை உன்னை சுத்திகரித்துக் கொள்வீர்கள் என்றால் நான் நம்புறேன். என்ன நோக்கத்துக்காக இந்த கன்வென்ஷனை இந்த நாட்களை வச்சிருக்காங்க தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வருஷத்தின் கடைசியில இந்த கன்வென்ஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணம், இந்த கிராமம், இந்த சபை தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக. சுத்திகரித்துக் கொள்வதற்காக, சுத்திகரித்துக் கொள்வதற்காக என் ஜீவியத்தின் எல்கையில் ஆங்காங்கு காணப்படுகிற
இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு, மூன்றாவது செத்தவர்களுக்கும் உயிரோடு நடுக்கு நிற்கிறவர்களுக்கும் நடுவிலே நின்று கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது வாதையை கர்த்தர் நிறுத்தம் பண்ணுகிறார். இது இரண்டாம் நாள் கன்வென்ஷனில் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. ஒரு 5 நிமிடங்கள் பேச வேண்டாம், உங்களுக்குள்ள பேச வேண்டாம். சகோதரி, உங்களுக்குள்ள பேச வேண்டாம். ஐயோ ஏசப்பா, அப்படி தேவ பிரசன்னத்தை களைய விடாதீங்க. தேவ பின்னாடி எல்லாம் பார்க்க வேண்டாம். தேவ பிரசன்னத்தை களைய விடாதீங்க. தேவ பிரசன்னத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேவ பிரசன்னத்தை இப்படி உடைச்சிடாதீங்க. அதை டாட்டி பண்ணிடாதீங்க. We are stand in the presence of God. தேவ பிரசன்னத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். முடிஞ்சவங்க எல்லாரும் எழும்பி நில்லுங்க. முடியலன்னா உட்கார்ந்துக்கிறங்க. முடிந்தவங்க எல்லாரும் எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு சாதாரண கன்வென்ஷன் கூட்டம் அல்ல. இது ஒரு சாதாரணமான நற்செய்தி கூட்டம் அல்ல. தேசத்தை கலக்குகிறவர்களை எழுப்புகிறதான ஒரு கூட்டம். தேசத்திற்காக பாரப்படுகிறவர்களை எழுப்புகிற ஒரு கூட்டம். பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு கூட்டம். ஓடுவதற்கென்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம். இம்மையின் நன்மைக்காகவும் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்ல. அதை கர்த்தர் நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த கிரவுண்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகம் கொடுப்பாரு, ஆரோக்கியம் கொடுப்பாரு, வீடு கட்டி தருவாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தருவாரு. It is not no doubt about it. அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. ஆனா apart from that இன்றைக்கு கர்த்தர் 3 காரியத்தை சொல்றாரு. சபை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, சபை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஆமென், கதறி கூப்பிட வேண்டிய ஒரு நேரம், கதறி கூப்பிட வேண்டிய ஒரு நேரம், கதறி ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவரே, சத்தம் உயர்த்தி ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். சபை தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது. இது சபை தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம். அந்தரங்க பாவங்கள், விட முடியாத பாவங்கள், ரகசிய பாவங்கள். நான் ஒண்ணும் பாவம் செய்யறது இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர், அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் நாவிலிருந்து வருகிற பொய்கள், உன் நாவிலிருந்து வருகிற சுத்தமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது உன்னை பரிசுத்தப்படுத்த 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 அவர் வாதை நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. வாதை நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. வாதை நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வாதை நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப தங்கச்சி ஜெபம் பண்ணு. வாதை நிறுத்தப்படணும்னா, தேசத்தின் வாதை நிறுத்தப்படணும்னா, குடும்பத்தின் வாதை நிறுத்தப்படணும்னா, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி சபை தன்னை பரிசுத்தப்படுத்தட்டும். சபை தன்னை பரிசுத்தப்படுத்தட்டும். வாலிபர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தட்டும். ஊழியர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தட்டும். சகதர கந்தர கதன கதர கதல கத ஏரதன கதர கதல ரகதனம உஷகதர கதல மகதன கதர கதல ஏ ப்ரோகோதோரோ கோதோரோ சகதர கதனே ரதன கதர கதல. வாதை நிறுத்தப்படுகிறது. வாதை நிறுத்தப்படுது. குடும்பத்தின் போராட்டங்கள் நிறுத்தப்படுகிறது. குடும்பத்தின் சூழல்களில் காணப்படுகிற எதிர்மறையான காரியங்கள் நிறுத்தப்படுகிறது. குடும்பத்திலே சூழ்நிலைகளின் எதிர்மறையான காரியங்கள் நிறுத்தப்படுகிறது. ஜனம் தன்னை பரிசுத்தப்படுத்தும் பொழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. விடாதீங்க, 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 விடாதீங்க. ஆண்கள் சைடு, ஆண்கள் சைடு கொஞ்சம் உண்மையா ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் விரும்புற பரிசுத்தம் வந்துருச்சுன்னா உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதித்துருவாரு பிரதர். உங்க கையின் பிரயாசங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும் பிரதர். உங்க குடும்பங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும் பிரதர். தடைகள் மாறிடும், திருமண தடைகள் மாறும், அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். வாதை நிறுத்தப்படணும்னா ஜனம் தன்னை பரிசுத்தப்படுத்தணும், ஜனம் தன்னை பரிசுத்தப்படுத்தணும், ஜனம் தன்னை பரிசுத்தப்படுத்தணும். வாலிபர்கள் பரிசுத்தப்படுத்தணும், குடும்பங்கள் பரிசுத்தப்படுத்தணும், புருஷர்கள் பரிசுத்தப்படுத்தணும், ஸ்திரீகள் பரிசுத்தப்படுத்தணும், ஊழியர்கள் பரிசுத்தப்படுத்தணும், சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமா 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 ஆமா, கர்த்தர் நிரப்புறாரு, பரிசுத்தத்தை தர்றாரு, பரிசுத்தத்தை தர்றாரு, ஓடுறதுக்கு பலனை தர்றாரு, திறப்புல நின்று ஜெபிக்கிறதுக்கு பலனை தர்றாரு. கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு ஓ இடுப்பு எலும்பு நொறுங்கத்தக்கதாக பெருமூச்சு விட்டு ஜெபி. அடக்கிக் கொள்ளாதே, அடக்காதீங்க அடக்காதீங்க அடக்காதீங்க. நல்ல ஜெபம், நல்ல ஜெபம், நல்ல ஜெபம். ஆவியில ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க. இது நல்ல வாய்ப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பு. இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பு. அடக்கிக் கொள்ளாமல் அடக்கிக் கொள்ளாமல் அடக்கிக் கொள்ளாமல் அடக்கிக் கொள்ளாமல். ஏன் சத்தம் குறைஞ்சிட்டாலும், மைக் சத்தம் குறைஞ்சிட்டாலும் உங்க சத்தம், உங்க சத்தம் கர்த்தர் கிரியை செய்றார், கர்த்தர் கிரியை செய்றார், கர்த்தர் கிரியை செய்றார். ரகதன மதின கந்த ரகதன பௌதன கந்தடரவா இஷ்ஷ கிரினவ நிகதன பௌதன கந்தர பலதன